வணக்கம். வைகாசி விசாகம் கந்தன் கான விழாவா நடக்கிறதுக்கு, இந்த வைகாசி விசாகம் முருகர் கண்காட்சி நடக்கிறதுக்கே என்னைய பொறுத்தமட்டில கோபி அண்ணா தான் காரணம். ஏன்னா, விநாயகர் கண்காட்சிக்கு வந்தப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான், "எம்மா விநாயகருக்குலாம் நடத்துறீங்கல்லம்மா, அதே மாதிரி நீங்க முருகருக்கும் நடத்தணும்." அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்ப கேட்கும்போது, "என்னது முருகருக்கு கண்காட்சியா?" அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன். ஆனா, அதுக்கப்புறம் அந்த வைகாசி விசாகத்துக்கு முன்னாடி அத திரும்பவும் அந்த எண்ணங்கள் வர வச்சு, அது நடந்தது. அதுக்கு முழு முதற் காரணமா அண்ணா இருந்தாரு. அத மாரி திரும்ப திரும்ப நான் சொன்ன வார்த்தைன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஆனா உண்மையிலே அன்னைக்கு விநாயகர் கண்காட்சி நீங்க கூப்பிடுறப்போ கூட எனக்கு வந்து அத பத்தி எந்த தாட்டும் இல்ல. உள்ள வந்துட்டு ஒவ்வொரு பிள்ளையாரா பார்த்துட்டே போறோம். நம்ம வந்து விநாயகர் உயர்ந்தவர், அனைத்திலும் சிறந்தவர். விநாயகருக்காக வந்து ஒரு கண்காட்சி நடத்துவது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்கம்மா. ஏன்னா இன்னைக்கு எல்லார் வீட்லயும் வந்து இருக்கிற தெய்வம் விநாயகர் தெய்வம். அப்போ கரெக்ட்டா நடந்து போறப்போ எனக்கு ஒரு அசதி வருது. விநாயகருக்கு பண்ண மாரி ஏன் முருகருக்கு நீங்க பண்ணக்கூடாது? முருகருக்கு ஒரு கண்காட்சி. ஏன்னா இது முருகர் யுகத்துல தான் நம்ம இருக்கோம். அப்படின்னு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அத செயல்படுத்துறது கண்டிப்பா முருகர் தான் நடத்துனாரு. உங்க உண்மதான். மூலியமா அத செயல்படுத்தி வச்சு, நீங்க வந்து இப்போ ஒரு காணொளியில கூட சொல்லியிருந்தீங்க. இது வந்து வாங்கணுன்றதுக்காக இந்த கண்காட்சி நடத்தல. நீங்க வந்து பார்த்தா மட்டும் போதும். பாருங்க விதவிதமான முருகர் இருக்காருன்ட்டு, அது வந்து உண்மையிலேயே அது ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு உலகமே ஒரு வியாபாரத்த நோக்கி போயிட்டு இருக்கும்போது, நான் எல்லார்ட்டயுமே சொல்லுவேன். நீங்க வந்து ராஜலட்சுமி அம்மா பார்க்குற கோணம் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் அது அவங்க வந்து வியாபாரத்துக்கு செய்றாங்கன்ற மாரி கூட நெனச்சுட்டு போங்க. ஆனா, அவங்க எல்லா விஷயம் ஆத்மார்த்தமா செய்றாங்க. எதுக்குமே வந்து அவங்க கட்டணம் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் வந்து அவங்க கட்டணம் வாங்காம, தன் சொந்த விருப்பத்தோட, ஆத்மார்த்தமா, பரிபூர்ணமா வ நிறைஞ்ச மனசோட செய்றாங்க. அதுக்கு இறைவன் அந்த பலத்தையும், சக்தியும் குடுத்து நடத்திட்டு இருக்காருன்னு சொல்லுவேன். அப்படிதான் அது விளக்கடை. நீங்க பேசுறப்போ எனக்கு வந்து பாருங்க, இறைவன் அருள் சக்தி வந்து என் மைண்ட்ல வந்து அந்த ஒரு விஷயத்த சொல்லு சொல்லுன்னு வந்துகிட்டே இருக்குங்கம்மா. கண்டிப்பா இது சொல்லக்கூடிய இடத்துக்கு ஒரு பொருத்தமான நிகழ்வு தான். முருகர் கண்காட்சினாலும் இதுல வந்து வராகி அம்மா பத்தி சொல்லியே ஆவணும். நான் வராகி அம்மா வழிபாடு நீங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், என் வாழ்க்கையில வராகி அம்மன் வந்ததுக்கப்புறம், எங்க அம்மாலாம் போய் கும்பிடுறாங்க. வராகி அம்மன் பத்தி நெறைய விஷயங்கள் வந்திருக்கு. அந்த ஒரு சில வீடியோல வந்து அவங்கள தாழ்த்திலாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப உயர்த்தி சொல்லியிருப்பாங்க. ஆனால், வராகி அம்மனோட சக்தி எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, காஷ்மீர்ல நான் வராகி அம்மனோட அந்த கற்சிலைய பார்த்தோனே மிரண்டு போயிட்டேன். இது நான் முதல் முதல்ல பார்க்குற இவ்வளோ பெரிய வராகி சிலை இதுதான். அதுவும் கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டு சிலை. சப்தகன்னிகளோட வழிபாடு வந்து காஷ்மீர் இமயம் முதல் குமரி வரைக்கும் இருந்திருக்கு. எல்லாமே பெரிய பெரிய சிலைய வச்சு வழிபட்டுருக்காங்க. அ அதுவும் கர்ம ஆராய்ச்சி சம்மந்தமா நம்மளுடைய விளக்கு கடை சேனலுக்கு அண்ணா வந்து பேட்டி குடுத்துட்டு இருந்தாங்க. அத பத்தி தொடர்ந்து எங்களுக்கு எப்ப பதிவு வரும் அப்டின்னெல்லாம் நெறைய பேர் கேட்குறாங்க. அண்ணாவும் தொடர்ந்து வேலையா இருக்கிறதுனால நானும் அவர தொந்தரவு பண்ணல. இப்ப அண்ணாவே சொல்லுவாரு அடுத்து அந்த அந்த மாதிரியான பேட்டிகள் எப்போ நடக்கும் அப்டி. வணக்கம். வைகாசி விசாகம் கந்தன் கான விழாவா நடக்கிறதுக்கு, இந்த வைகாசி விசாகம் முருகர் கண்காட்சி நடக்கிறதுக்கே என்னைய பொறுத்தமட்டில கோபி அண்ணா தான் காரணம். ஏன்னா, விநாயகர் கண்காட்சிக்கு வந்தப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான், "எம்மா விநாயகருக்குலாம் நடத்துறீங்கல்லம்மா, அதே மாதிரி நீங்க முருகருக்கும் நடத்தணும்." அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்ப கேட்கும்போது, "என்னது முருகருக்கு கண்காட்சியா?" அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன். ஆனா, அதுக்கப்புறம் அந்த வைகாசி விசாகத்துக்கு முன்னாடி, அத திரும்பவும் அந்த எண்ணங்கள் வர வச்சு, அது நடந்தது. அதுக்கு முழு முதற் காரணமா அண்ணா இருந்தாரு. அத மாதிரி போன வருஷம் வைகாசி விசாகம் நடத்தும்போது, அண்ணா வெளியூர் போக வேண்டிய வேல. அதனால வரல. இந்த வருஷம் நீங்க இங்க இருக்கீங்களான்னு முன்னாடியே கேட்டுட்டு தான் டேட்டையே ஃபிக்ஸ் பண்ணேன். அதே மாதிரி அண்ணா சொல்லி இன்னைக்கு வந்ததும் எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அதே மாதிரி இன்னொரு சிறப்பு விருந்தினரா வந்தது, நடிகர் தனுஷோட அக்கா. அவங்கள கூப்பிடணுங்கிற எண்ணம் கூட அண்ணா தான் குடுத்தாரு அப்டின்னே சொல்லணும். ஏன்னா, நீங்க வருவீங்கன்னா, நான் இன்னொருத்தரையும் கூப்பிடணும். யார கூப்பிடலாம்? ஏதாவது ஒரு லேடி கூப்பிடணும். பெண்ணா இருக்கணும், பக்தரா இருக்கணும்னு கூப்பிட்ட உடனே, அண்ணா சொன்ன வார்த்தை, "நேத்து தானம்மா தனுஷோட அக்கா வந்திருக்காங்க. அவங்களையே கூப்பிடுங்க. கார்த்திகா அவங்க ஃபேமிலியே முருக பக்தர்கள் தான்." அப்படின்னு சொன்னப்போ, கேட்டோம். அவங்களும் அவ்வளவு ஆசையா அத வந்து சம்மதிச்சு வந்தாங்க. இப்படி முருகர் கண்காட்சி நடக்கிறதுக்கு முழு முதற் காரணமா இருக்கக்கூடிய அண்ணா கிட்ட இன்னைக்கு பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ரொம்ப சந்தோஷமா. எல்லா வணக்கம். புகழும் முருகனுக்கே. திரும்ப திரும்ப நான் சொன்ன வார்த்தைன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஆனா உண்மையிலே அன்னைக்கு விநாயகர் கண்காட்சி நீங்க கூப்பிடுறப்போ கூட எனக்கு வந்து அத பத்தி எந்த தாட்டும் இல்ல. உள்ள வந்துட்டு ஒவ்வொரு பிள்ளையாரா பார்த்துட்டே போறோம். நம்ம வந்து விநாயகர் உயர்ந்தவர், அனைத்திலும் சிறந்தவர். விநாயகருக்காக வந்து ஒரு கண்காட்சி நடத்துவது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்கம்மா. ஏன்னா இன்னைக்கு எல்லார் வீட்லயும் வந்து இருக்கிற தெய்வம் விநாயகர் தெய்வம். அப்போ கரெக்ட்டா நடந்து போறப்போ எனக்கு ஒரு அசதி வருது. விநாயகருக்கு பண்ண மாரி ஏன் முருகருக்கு நீங்க பண்ணக்கூடாது? முருகருக்கு ஒரு கண்காட்சி. ஏன்னா இது முருகர் யுகத்துல தான் நம்ம இருக்கோம்.
அப்படின்னு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அதை செயல்படுத்துறது கண்டிப்பா முருகர் தான் நடத்துறாரு. உங்க மூலியமா அதை செயல்படுத்தி வச்சு நீங்க வந்து இப்போ ஒரு காணொளியில கூட சொல்லியிருந்தீங்க. இது வந்து வாங்கணுன்றதுக்காக இந்த கண்காட்சி நடத்தல. நீங்க வந்து பார்த்தா மட்டும் போதும். பாருங்க விதவிதமான முருகர் இருக்காருன்ட்டு. அது வந்து உண்மையிலேயே அது ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு உலகமே ஒரு வியாபாரத்த நோக்கி போயிட்டு இருக்கும்போது, நான் எல்லார்ட்டயுமே சொல்லுவேன். நீங்க வந்து ராஜலட்சுமி அம்மா பார்க்குற கோணம் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் அது அவங்க வந்து வியாபாரத்துக்கு செய்றாங்கன்ற மாரி கூட நெனச்சுருப்பாங்க. ஆனா, அவங்க எல்லா விஷயம் ஆத்மார்த்தமா செய்றாங்க. எதுக்குமே வந்து அவங்க கட்டணம் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் வந்து அவங்க கட்டணம் வாங்காம, தன் சொந்த விருப்பத்தோட, ஆத்மார்த்தமா, பரிபூர்ணமா ப நெறஞ்ச மனசோட செய்றாங்க. அதுக்கு இறைவன் அந்த பலத்தையும், சக்தியும் குடுத்து நடத்திட்டு இருக்காருன்னு சொல்லுவேன். அப்படிதான் விளக்கடை இப்போ கிட்டத்தட்ட 2வது வருஷம் இல்லங்கம்மா? ஆமாண்ணா, இது 2வது 2வது வருஷம். வருஷம். அற்புதம் அதிசயம். போன வருஷமும் நான் வந்தேன். துவக்க விழாவுக்கு வராம அப்புறமா வந்தீங்க. அப்புறமா வந்தேன். ஆமா. போன வருஷம் நீங்க வந்து முதல் ஒரு கடையில நடத்துனீங்க. இந்த ஆமா. வருஷம் 3 கடையில நடக்குது. அதான் முருகரோட ஆசீர்வாதம். இன்னும் இது வந்து 2 வருஷம் இல்லாம பல 25வது ஆண்டு விழா, 50வது ஆண்டு விழா நடக்கணும்னு முருகர்ட்ட வேண்டிக்கிறேன். உங்க தலைமுறைக்கு அப்புறம் கூட இந்த தொழில் நடந்துட்டு இருக்கும்போது இந்த கண்காட்சி வந்து முருகர் நடத்த வைப்பார். கண்டிப்பாண்ணா. ஏன்னா நீங்க அ அ இமயமலைக்கு போயி, அந்த முருகர குடுக்கும்போது, நான் இங்க நம்ம அபிஷேகம் பண்ணும்போது கூட அந்த அளவுக்கு நம்ம உணர்ந்தோமான்னு தெரியாது. இமயமலையில நீங்க குடுக்கும்போது கூட, நான் என் மனசு என்கிட்ட சொல்லுச்சு. உனக்கு இப்ப இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த நிகழ்வோட முழுமை என்னன்றத நீங்க யாருமே இன்னும் உணரல. அப்படிங்கிறத என் மனசு சொல்லுச்சு. நான் அதே வார்த்தைய உங்கள்ட்ட ஃபோன்லயுமே சொன்னேன். ஆனா இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கிற அந்த ஒரு நிகழ்வு, நீங்க அங்க போய் குடுத்தது, இது எல்லாமே வந்து நம்ம பேசுறோமோ இல்லையோ, நம்மளுடைய தலைமுறைகள் பேசக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கும். ஏன்னா, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு முருகர் விக்கிரகம். அத அவ்வளவு கொண்டாடியிருக்காங்க. நீங்க சொல்லும்போது கூட நான் அப்படி நினைக்கல. அந்த அரசாங்கம் அவ்வளவு கொண்டாடி, அந்த முருகப்பெருமான எடுத்து வச்ச விதமா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் வந்து அந்த முருகப்பெருமானுக்கு செஞ்ச பூஜையா இருக்கட்டும், போன வருஷம் நீங்க ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சீங்க. நம்ம முருகர் போயிருந்தாரு. அவர நீங்க கொண்டு வரும்போது, அவங்க யாருக்குமே அத பிரிய மனசு இல்லன்னு சொன்ன அந்த ஃபீலா இருக்கட்டும், அது அத்தனையுமே நான் உணர்ந்தேன். ஆனா, நம்ம இப்ப உணர்ந்துட்டு இருக்கிறது கம்மி தான். இதுக்கு இன்னும் காலம் வந்து அதுக்கான வேல்யூவ இன்னுமே கூட்டும் அப்படின்னு நான் உணர்றேன். கண்டிப்பாங்கம்மா. அடுத்த வருஷம் நீங்க நடக்கிறப்போ வந்து தன்னார்வமாவே தமிழ்நாட்டுல நெறைய பேர் கார்த்திக் சுவாமி நிகழ்வுக்கு வருவாங்க. ம், இப்போ ம். நான் வந்து என்ன நெறைய பேர் வந்து கூட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நான் வந்து சொல்லுவேன், அம்மா நான் கூட்டு போறது வேலை கிடையாது. முருகர் உங்கள கூப்பிடுவாரு. முருகர் அந்த சக்திய குடுத்து வர பாரு. எனக்கு என்ன பயம்ன்னா, இமயமலை மாரி ஒரு பகுதிக்கு போறோம். ஆக்ஸிஜன் ப்ராப்ளம் இருக்கும். நெறைய லேண்ட்ஸ்லைட் இருக்கும். நம்ப போறோம். அதோட எதிர்வினை நம்ம அனுபவிச்சிடலாம். ஆனா, இப்போ கூட என் கூட ஒரே ஒருத்தர் வந்தாரு. அந்த மருதவாணன்னு சொல்லி ஒரு தெய்வ குழந்தையோட அப்பா. அவர் அடம் புடிச்சு நான் முருகர்ட்ட உத்தரவு கேளுங்க. அப்டின்னா கூட நீங்க செலவு பண்ணிட்டு வாங்க. உங்கள அங்க நான் கைட் பண்றேன். நான் உங்களுக்கு தங்குறதுக்கு கூட அங்க ரூம் போட்டு அவரே பல சோதனைகள், தடைகள் தாண்டி வந்தாரு. அடுத்த வருஷம் தன்னார்வமா நெறைய பேர் வருவாங்க. அது வந்து நிச்சயமா முருகப்பெருமான் நடத்துவாரு. நீங்க சொன்ன மாரி தலைமுறை தாண்டி வந்து கார்த்திகேய முருகரும் சரி, நம்ம இந்த முருகர் யுகத்துல இந்த கண்காட்சியும் சரி, முருகர் வழிபாடும் சரி இன்னும் பெருசா போகுங்கம்மா. அங்க வந்து அந்த மக்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க கார்த்திகேய முருகர. அங்க வந்து அந்த வட இந்திய மக்கள் வந்து இந்த முருகர பார்த்து, பார்த்து சுத்தி, சுத்தி நின்னு ஃபோட்டோ எடுத்தாங்க. எப்படி ஒரு நம்ப எல்லாரும் கூட நின்னு ஃபோட்டோ அந்த மாரி முருகர வந்து வச்சு, வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த காணொளி இன்னும் நான் பதிவு பண்ணல. அதே மாரி உத்தரகாண்ட் அரசுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இப்படி ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு இமயமலையிலேருந்து பழனிமலைக்கு முருகர் வந்தாரு. திரும்ப அந்த தமிழ் மண்ணிலேருந்து திரும்ப இமயமலைக்கு முருகர் போயிருக்காரு. இது ஒரு பெரிய கனெக்ட்டா இருக்கும். அதுவும் இல்லாம இது எல்லாத்துக்கும் காரணம் கார்த்திகேய முருகர். அத தாண்டி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல விளக்கு கடை கண்காட்சிக்கு நான் சொன்னது ஒரு காரணம் அப்படின்ட்டு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய புள்ளியா தொடங்குனது வந்து நீங்க தான். ஏன்னா நீங்க அன்னைக்கு இப்படி ஒரு முருகர் சிலை வந்திருக்காரு பாருங்கன்னு சொல்லலன்னா நானும் பார்த்திருக்க மாட்டேன். நானும் கடந்து போயிருப்பேன். நானும் எப்பயாவது முருகர் காட்டுவாரு, நடத்துவாருன்னு சொல்லியிருந்திருப்பேன். நீங்க சொல்லவே தான் இந்த முருகர பார்த்து, இந்த முருகர அங்க கொண்டு போய் அதுக்கப்புறம் திரும்ப எடுக்கும்போது, அவர் குடுக்க மனசு இல்லாம, திரும்ப பத்ரிநாத்ல எனக்கு அந்த நரசிம்மர் கோவில்ல இது தனியாவே ஒரு சாப்டரா பேசணுங்கம்மா. நான் ம். கண்டிப்பா அத வந்து சொல்றேன். இமயமலையில அந்த பத்ரிநாத் போற வழியில நரசிம்மர் கோவில்ல உத்தரவு கிடைச்சு கார் ஏறுன உடனே திருச்செந்தூர் சேதுராமன் ஐயர் என் கூட இருக்காரு. ஒரு முக்கியமான ஃபோன் பேசிட்டு வந்துரு இருங்கன்ட்டு அவர்ட்ட சொல்லிட்டு அமைதியா இருக்க சொல்லிட்டு உங்ககிட்ட பேசுறேன். கார்த்திகேய முருகர் சிலை செய்யணும். ஆர்டர் குடுத்துருங்கன்ன உடனே நான் சொன்ன முதல் கண்டிஷன் எந்த சிற்பி செஞ்சாரோ அதே சிற்பிய புடிச்சு செய்யுங்கன்னு. ஆனா அவர பிடிக்கிறதுக்கு ஒரு 5 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கரெக்ட்டா அந்த மே மாசம் குடுக்கறதுக்கு முன்னாடி வந்து சேர்ந்தது பாருங்க. பெரிய முருகர் அற்புதம் அதிசயம் தாங்கம்மா. உண்மதான். அ கடவுள் வந்து ஒவ்வொருத்தரையும் அ ஒவ்வொரு மெசேஞ்சரா தான் வந்து சூஸ் பண்றாரு. அந்த எனர்ஜிய, அந்த ஒரு பவர
எல்லாருக்கும் அவர் கொடுக்கறது இல்ல. எல்லார் சொல்லும் அரங்கேறுவதில்லை. எல்லார் சொல்லும் எல்லார் காதுகளுக்கும் போய் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கறது இல்ல. ஏன்னா நான் சமீபமா கேள்விப்படும்போது அவர் சொல்லி இப்ப நிறைய கூட்டம் வருது அப்படின்னு சொல்லி திருச்செந்தூருக்கு நான் போகும்போதே சொல்றாங்க. சொல்லும்போது அவர் சொன்னாரு அப்படிங்கிறத தாண்டி முருகர் அத சொல்ல வச்சு அதுதான் உண்மைங்க. இப்போ வந்து அதுதான். சிறுவாபுரியில வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பயங்கர கூட்டம் வருது. ம். நான் வந்து அது ஐபிசி பக்தியில வந்து சொல்லியிருந்தேன். நீங்க சிறுவாபுரி முருகர செவ்வாய்க்கிழமை போய் பார்க்கறத ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்க. செவ்வாய்க்கிழமை பல சோதனைகள், தடைகள் ஆனா ஞாயிற்றுக்கிழமை இலகுவா நடக்கும். ஆனா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்த குடுக்கும்னா, அங்க ப ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான சக்தி ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யுது. ம். முருகர செவ்வாய்க்கிழமை வழிபடுன்றது ஜோதிட ரீதியா கொண்டு வந்தது. ஆனா, ஆதி காலத்துல இருந்து என்னோட முருகர் ஆராய்ச்சியில நான் இப்ப கூட இந்த கண்காட்சி இந்த காணொளியில வந்து உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். ஆதி காலத்தில் முருகர் வழிபாடு வெள்ளி, ஞாயிறு மட்டும் தான் ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த நம்ம ஒரு 150 வருஷமா, 100 வருஷமா செவ்வாய் கிழமை முருகரை வழிபட்டா நல்லதுன்னு சொல்லி ஜாதக ரீதியா சொன்னாங்க. ஆனா சிறுவாபுரி முருகரை ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டா அது ஒரு பெரிய மாற்றம். இதை நான் சொன்னதுக்கு அப்புறம் அங்க நிறைய கூட்டம் வருதுன்னு இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட எனக்கு அங்க கோயில்ல இருந்து ஃபோன் பண்ணி என்னங்க செவ்வாய்க்கிழமை மாதிரி ஆக்கிட்டீங்கன்னாங்க. திரும்பவும் நான் சொல்லி தான் கூட்டம் வருதுன்னு நினைக்காதீங்க. முருகர் உத்தரவு கொடுக்குறாரு, சொல்றோம். அவங்களுக்கு நல்லது நடக்கறனால திரும்ப வராங்க. இதுதான் சத்தியம். அதே மாதிரி தான் திருச்செந்தூர் பௌர்ணமியா இருக்கட்டும். இப்போ புதிய முதலமைச்சர் கூட திருச்செந்தூருக்கு போனாரு. முருகர் குடுத்துட்டாரு. ஆமா முருகர் குடுத்துட்டாரு. உண்ம அதான். நீங்க யாருமே நினைக்காத சக்தி அங்க திருச்செந்தூர்ல இருக்கு. ஏன் அப்போ திருச்செந்தூர் போல மத்தவங்களுக்கு கிடைக்கல? கண்டிப்பா கிடைக்கும். எல்லாருக்கும் ஒரு ஒரு சுழற்சி ஒண்ணு வரும். எல்லாத்துக்கும் காலம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. அந்த கால கணக்கு வரப்போ அவங்க கரெக்ட்டா அந்த திருச்செந்தூர் மண்ண மிதிப்பாங்க. அவங்க வேண்டிய வரத்த அள்ளிட்டு வருவாங்க. அதுதான். அதே மாரி இந்த பௌர்ணமிக்கு தங்குறது கூட முருகர் உத்தரவு குடுத்து சொன்னதுதாங்கம்மா. எத்தனையோ பேருக்கு அந்த பௌர்ணமி தங்கி வாழ்க்கை மாறி இருக்கு. அப்படி போகணுன்ற எண்ணம் எத்தனையோ பேருக்கு வந்தா கூட, அத நடத்தி குடுக்கறது கூட முருகன் அருள் இருந்தா தானே நடக்கும். அது மாரி இப்ப நீங்க வேல பத்தி திருச்செந்தூர் விஜய பத்தி நம்மளுடைய முதலமைச்சர் விஜய பத்தி பேசும்போது எனக்கு தோணுது என்னன்னா, எங்களுடைய கடைக்கு இதுக்கு முன்னாடி எப்போதுமே பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதிக்கு குடுக்கணும் அப்படின்னா, எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, வாளு அல்லது அதுதான் வெற்றி சின்னமா, ஒரு கோல் இந்த மாரி குடுக்கணும் அப்படின்ற அந்த இதுதான் வாங்குவாங்க. ஆனா, இந்த எலக்ஷன் அப்ப என்ன நடந்துச்சுன்னா, நெறைய வேல் வாங்குனாங்க. அத்தனையுமே பார்த்தீங்கன்னா, இவ நம்ம இப்ப ஆட்சியில இருக்கிற கட்சிக்காரங்க தான். ஸோ அப்படி எல்லாருமே நாங்க வேல் கேட்டாலே, "ஓ! நீங்க தாவேக்காவா?" அப்படின்னு கேட்கிற நீங்களாவது அளவுக்கு இவ்வளோ வந்து அரசியல் பேர்லாம் சொல்றீங்க. ஆ. நான் அந்த அளவுக்கு பேர கூட சொல்லாம ஏன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு காணொளில வந்து என் வாழ்க்கையிலே சுத்தமா அரசியல் கிடையாது. அரசியல் சார்ந்து எதுவுமே கிடையாது. இந்த உத்தரகாண்ட் டூரிசம் சார்ந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதனால தான் அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விட்டேன். ஆனா நீங்க பேர் முதற்கொண்டு சொல்றீங்க. இல்ல எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. இந்த வேலு, அதோட பவர் அந்த வேல் வேல் வெற்றி வேல்ன்னு சொல்றோம் இல்லையா? அத நெறைய பேர் ஆத்மார்த்தமா வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிறத வந்து நாங்க கண்கூடா பார்த்தோம். அவங்களுக்காக நெறைய வேல் வர வச்சு வேற குடுத்தோம். அதனால இது ஞாபகம் வருது. முருக பக்தர்கள் வாய்கள்ல வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரம் அப்படின்றத நான் உணர்றேன். இன்னைக்கு அதையும் தாண்டி இந்த பக்தி, இந்த விஷயங்கள தாண்டி, நான் அண்ணன்கிட்ட வியந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அவருக்குமே அவருடைய பர்சனல் வேலைகள் நெறையவே இருந்தாலும், இந்த தெய்வ குழந்தைகளுக்காக அவர் எடுத்துக்கக்கூடிய அந்த எஃபர்ட் அத பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. சமீபமா ஒரு குழந்தைக்காக அண்ணா வந்து அவ்ளோ நெறைய வந்து அதுக்கு அந்த குழந்தைக்கு நெறையா அந்த மருத்துவ செலவுக்கான பணத்த நெறைய முருக பக்தர்கள் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவுமே வந்து கர்மாவ கழிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்குறோம். இங்கேயுமே வந்து அண்ணாவ பார்க்க முடியல அப்படின்னு வந்து குடுக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும், எவ்வளோ பேரு மனசுல இப்படி ஒரு தெய்வ குழந்தைக்கா இருக்கட்டும், அல்லது காது கேட்காத, அந்த வாய் பேச முடியாத குழந்தைகளுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் அண்ணா இல்லங்க. எல்லார் மனசுலயும் நான் வந்து விதைச்சிட்டு எனக்கு இருக்கீங்க. எனக்கு மனசு திருப்தி என்னன்னா, இந்த குழந்தைகளுக்கு உதவி பண்றது கூட 2வது அது. அவரவர் ஊழ்வினை கர்மவினை பொறுத்து நடக்கும். ஆனா, தெய்வ குழந்தைங்கன்னு சொல்ல வச்சிருக்கேன் பாருங்க. அது வந்து ஒரு அது பெரிய விஷயமா உண்மதான். ஜீ தமிழ்ல ஆட்டிசம் குழந்தைங்கன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்தப்போ, அதுல ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தெய்வ குழந்தைகள்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிகழ்ச்சிய தொடர்பு கொள்ளப்போ, நான் அந்த சமயத்துல ஊர்ல இல்ல. அப்ப நான் சொன்னேன். இந்த டேட்ல வச்சுட்டீங்களே. ஆனா இருந்தாலும் இப்படி ஒரு அவேர்னஸ் நடந்திருக்கு பாருங்க. இன்னும் ம். இதுக்கப்புறம் ஒரு பெரிய விழிப்புணர்வே வரும். இப்ப நீங்க சொல்ல என்ன வந்து இதுக்காக தேர்ந்தெடுத்துக்கன்ற மாரி, அந்த மாரி தான் இப்ப நீங்க புதுசா அரசியல்ல ஜெயிச்சவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒவ்வொரு காரணத்துக்காக தேர்ந்தெடுக்குறாங்க. என்னோட தாழ்மையான வேண்டுகோள் யாரையுமே கேவலமா பேசாதீங்க. யாரையும் கேவலமா பார்க்காதீங்க. நான் வந்து மே 5ஆம் தேதி இமயமலைக்கு போறதுக்கு முன்னாடி சொல்றேன். ஜோதிடத்துக்கு மிஞ்சி ஒரு சக்தி இருக்கு. ஜோதிடத்துக்கு நீங்க இவ்வளவுதான் உன் வாழ்க்கை 8, 9 கட்டத்துல உன் வாழ்க்கை முடிய போதுன்னு ஒரு ஜோதிடர் சொன்னா கூட, அத மாத்துற சக்தி
முருகப்பெருமானுக்கு இருக்கு, வராகிக்கு இருக்கு, சிவபெருமானுக்கு இருக்கு, அம்பாளுக்கு இருக்கு. எல்லா தெய்வத்துக்கும் அந்த சக்தி இருக்கு. ஆனா நீங்க அந்த நம்பிக்கையோட எப்போ போறீங்களோ தான் அது கிடைக்கும். நீங்க வந்து என்னோட நெருங்கிய நண்பர்கள் எல்லாருமே ஜோதிடத்துல ஒரு கணக்கு போட்டு சொன்னாங்க இந்த தேர்தல்ல. ஆனா அது எல்லாமே மாறிடுச்சு. எந்த சக்தி மாத்துச்சுன்னா அதான் தெய்வ சக்தி. அதே மாரி நீங்க யார ரொம்ப கேவலமா பேசுறீங்களோ அவங்க முன்னாடி தான் காலம் கொண்டு போய் நிப்பாட்டணும்னு அத நான் கண் முன்னாடி நெறைய பார்க்குறேன். அரசியலா இருக்கட்டும், பொது வாழ்க்கையில இருக்கட்டும், என்னோட இப்ப நெறைய சோசியல் மீடியால பார்க்குறது. எல்லாரும் நல்லவரு. யாரும் உயர்ந்தவங்க கிடையாது, தாழ்ந்தவங்க கிடையாது. யார நீங்க ரொம்ப மட்டமா நெனச்சுட்டே இருக்கீங்களோ, அவங்க கிட்ட போய் நீங்க வாழ்க்கையில போய் ஒரு நாள் நின்னு தான் திருவீங்க. இதான் உண்மை. அதனால எல்லாரையுமே சமமா பாருங்க. கமெண்ட் பண்றவங்களா இருக்கட்டும், யாரையாவது திட்டுறவங்களா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில நீங்க போட்ட கமெண்ட்டும், திட்டும் யார் மூலியமாவது நீங்க சாகறதுக்குள்ள திரும்ப உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா, போகுது இது உண்மைங்கம்மா. கண்டிப்பா, அதனால யாரையும் கண்டிப்பா. தாழ்த்தியும் பார்க்காதீங்க, தாழ்த்தியும் பேசாதீங்க. எல்லாரையும் சமமா பாருங்க. இந்த விளக்கு கடை கண்காட்சியில இந்த காணொளி மூலம் சொல்றேன். நான் முருகர் ஆராய்ச்சியில பலவிதமான முருகர்கள வந்து என்னோட ஆய்வுல எடுத்திருக்கேன். அடுத்த வருஷம் கண்காட்சிக்கு நான் சொல்ற முருகர் இந்தந்த வ வ உ உருவத்திலலாம் இருந்திருக்காருன்ட்டு அத கண்டிப்பா நீங்க அது மக்களுக்கு கொண்டு போய் காட்டுங்க. இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, கார்த்திகேய முருகர் வந்து நெறைய பேர் செய்றேன்னு சொல்லி இது வந்து வியாபாரத்துக்காக கார்த்திகேய முருகர் செய்யல. குடுத்ததும் அதுக்காக கிடையாது. அது ஒன்ஸ் எப்படி 8 கண் முருகர்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரே சிற்பி 3 முருகர் அந்த மாரி அப்படி ஒரு பெருமை கார்த்திகேய முருகர் இருக்கு. கண்டிப்பா அவங்கவங்களுக்கு உண்டான முருகர் வந்து சேருவாரு. நான் இந்த தடவ ரொம்ப ஆச்சரியப்பட்டு வாங்குன முருகர் வந்து எல்லாரும் நெனச்சேன் கார்த்திகேய முருகர் மட்டும் தான் இமயமலைக்கு வராரு. ஆனா நான் இங்கேருந்து ஒரு முருகர் சிலை வாங்கிட்டு போனேன். ரவிசங்கர் சார் குடுக்குறதுக்கு. அவர் ஐஏஎஸ் உத்தரகாண்ட் கலெக்டரா இருக்காரு. அவருக்கு அந்த 2 முருகர் வாங்கிட்டு போனேன். சுவாமிமலை முருகரும், திருச்செந்தூர் முருகரும். முருகர்ட்ட எழுதி போடுறப்போ அவருக்கு திருச்செந்தூர் முருகர் தான் குடுக்கணும் உத்தரவு வந்துச்சு. அத அவர் குடுத்து நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவர் திருச்செந்தூர் முருகரோட பெரிய டிவோட்டி. அந்த முருகர் வந்து அவ்வளோ தத்ரூபமா இருந்துச்சுங்கம்மா. நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு ரொம்ப அது ஐம்பொன்றனால அந்த குவாலிட்டில இருக்க பொழுது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சந்தோஷம் அது. நன்றி. நான் தொடர்ந்து நீங்க நிறைய முருகர் சேவை பண்ணணும். அது மாதிரி தெய்வ குழந்தைகள் அவங்களுக்கும் நீங்க உங்களுடைய சேவை நிறைய எனக்கு இருக்கணும். இன்னொரு பெரிய ஆச்சுன்னா, ஒரு தெய்வ குழந்தை அபிஷேகம் பண்ணி முருகருக்கு போனாரு பாருங்க. அது வந்து நான் உண்மதான். எதிர்பார்க்காதது. இந்த காணொளி காண்காட்சி கூட நான் வந்து வீடியோ நீங்க என்ன போடுங்கன்னு கூட சொல்ல. நானும் ஏன் போடலன்னா, போன வாட்டி அந்த கூட்டத்த பார்த்துட்டு எனக்கு இப்பயும் வந்து ஆஹா! இவ்ளோ மக்கள் வந்துட்டாங்களே! அவங்களால சமாளிக்க முடியுமா? கூட்டம் அதிகமா வந்துற போதான்னு சொல்லி நான் நெனச்சு தான் காணொளி கூட பதிவு செய்யல. முருகர் எல்லாரையும் வர வைப்பாரு. நீங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் திரும்பவும் சொல்றேன். இது வந்து வியாபாரத்துக்காக இந்த கண்காட்சி அவங்க நடத்தல. ஆனா கண்டிப்பா விதவிதமான முருகர் இருக்காரு. வந்து பாருங்க. சென்னை முருக பக்தர்கள் வந்து பாருங்க. அதே மாரி காஞ்சிபுரத்திலயும் வச்சிருக்கீங்க. காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல கோவிலம்பாக்கம். நான் இருக்கு. இப்ப இந்த தடவ புது விதமான முருகர் சிலைகள்லாம் பார்த்தேன். எப்பயுமே நான் ஒரு சிலை வாங்கணும்னா, நம்ப போய் அந்த சிலைய வாங்கவே முடியாதுங்க. நான் ம். உணர்ந்த விஷயம். அந்த சிலை முடிவு பண்ணும். யார் வீட்டுக்கு போணும், யார் கையால நம்ம அபிஷேகத்த வாங்கிக்கணுன்ட்டு. கண்டிப்பா அது முருகர் யுகத்துல கண்டிப்பா. முருக சக்தி நடத்தும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா. நாங்க எப்போதுமே நாங்க ஃபீல் பண்றது என்னன்னா, நாங்க இடையில இருக்கோம். அந்த முருகர் ஒரு முருகர்ன்னு இல்ல, எந்த விக்கிரகங்களும் உருவாகி அது யார் வீட்டுக்கு போகணும்னு இருக்கோ, அதுக்கு நடுவுல நாங்க இருக்கமே தவிர, நாங்க குடுக்குறோம் அப்படின்றது இல்லன்றத நானுமே ஒவ்வொரு தடவையும் உணர்ந்து தான் அத செய்றோம். நடுவுல நம்ம இருக்கோம் அவ்வளவுதான் அப்படின்றது. ஸோ இது ரொம்ப எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனர்ஜிட்டிக்கா ஃபீல் பண்றேன். ஏன்னா இவ்வளோ முருகர் இந்த முருகர் கண்காட்சிக்கான ஒரு சின்ன ஏற்பாடு, அதுக்கான அரேஞ்ச்மென்ட்டு, இவ்வளோ முருகர் இன்னும் என்னெல்லாம் கொண்டு வரலான்ற அந்த ஆர்வம், அத்தனையும் இப்படி ஒரு கண்காட்சின்னு வைக்க போய் வந்தது. இப்ப இந்த முருகர் விளக்கு, ஓம் விளக்கெல்லாம் நாங்க பண்ணும்போது, பெரிய சைஸ் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறது கூட இந்த எக்ஸிபிஷனுக்காகவாவது நம்ம பண்ணி வைக்கணும். வர்றவங்க அந்த மாரி ஆசையா நாள் முழுக்க ஏத்தணுன்றவங்க கூட அந்த மாரி ஏத்தட்டும். அப்படின்னு சொல்லி அதுக்காகவே முழுக்க முழுக்க ஃபோக்கஸ்டா முருகருக்காக பார்த்து செய்யக்கூடிய இந்த 12 நாள் திருவிழா மாதிரி நடக்க இருக்கறதுக்கு அ நீங்க பேசுறப்போ எனக்கு வந்து பாருங்க, இறைவன் அருள் சக்தி வந்து என் மைண்ட்ல வந்து அந்த ஒரு விஷயத்த சொல்லுன்னு வந்துகிட்டே இருக்குங்கம்மா. கண்டிப்பா இது சொல்லக்கூடிய இடத்துக்கு ஒரு பொருத்தமான நிகழ்வு தான். முருகர் கண்காட்சினாலும் இதுல வந்து வராகி அம்மா பத்தி சொல்லியே ஆவணும். நான் வராகி அம்மா வழிபாடு நீங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், என் வாழ்க்கையில வராகி அம்மா வந்ததுக்கப்புறம் எங்க அம்மாலாம் போய் கும்பிடுறாங்க. வராகி அம்மன் பத்தி நெறைய விஷயங்கள் வந்திருக்கு. அந்த ஒரு சில வீடியோல வந்து அவங்கள தாழ்த்திலாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப உயர்த்தி சொல்லியிருப்பாங்க. ஆனால் வராகி அம்மனோட சக்தி எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, காஷ்மீர்ல நான் வராகி அம்மனோட அந்த கற்சிலைய பார்த்தோனே மிரண்டு போயிட்டேன். இது நான் முதல்ல பார்க்குற இவ்வளோ பெரிய வராகி சிலை இதுதான். அதுவும் கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டு சிலை. சப்தகன்னிகளோட வழிபாடு வந்து காஷ்மீர் இமயம் முதல் குமரி வரைக்கும் இருந்திருக்கு. எல்லாமே பெரிய பெரிய சிலைய வச்சு வழிபட்டுருக்காங்க. அதுவும் நம்ம பார்க்காத ஒரு வராகி அம்மனோட கோலம் நான் வந்து பார்த்தேன். அனுப்ச்சு அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் வராகி அம்மன் வழிபாடு இருக்கும்போது, எந்த நம்பிக்கையில இவங்கலாம் அந்த அம்மாவ அப்படி தாழ்த்தி சொல்றாங்க. அவங்க போர் தெய்வம், அவங்க வந்து காவல் காத்தாங்க. அவங்க சப்தகன்னிகள் நீங்க எந்த தெய்வத்த கும்பிட்டாலும் சரி, அந்த தெய்வத்தோட சப்தகன்னிகள் வழிபாடு சேர்ந்து கும்பிடுறவங்க, அது வராகி அம்மனா இருக்கட்டும், பிரம்மணியா இருக்கட்டும், கௌமாரியா இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ கன்னிகள் இருக்காங்க. அதுல ஏதாவது ஒரு தெய்வத்த கும்பிட்டாலும் எல்லா தெய்வத்த கும்பிட்ட சக்தி கிடைக்கும்.
அதுல என்னை வந்து முருகப்பெருமான் இந்த முருகர் ஆராய்ச்சி உள்ள போகும்போது எனக்கு முதல் காட்டின விஷயம் சப்தகணிகள் வழிபாடு தான். நான் அந்த காஷ்மீர்ல பார்த்த உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் நம்ம காஷ்மீர்ல இவ்வளவு பெரிய அற்புதத்தை காட்டியிருக்காருன்ட்டு அதை பத்தி ஒரு விரிவா நேர்காணல சொல்றேன். இன்னும் மற்ற சிலைகளோட படங்களை வந்து நான் பதிவு பண்ணல. ஏன்னா நான் ஐபிசி பக்தியில வராகி அம்மன் வழிபாடும் சப்தகணிகள் வழிபாடுக்கு முன்னாடி முருகர் இருக்காரு. முருகர் சிலை இருக்கு. மகாராஷ்டிரால ஒரு இடத்துல அந்த சிலை இருக்கு. முருகருக்கு சப்தகணிகள் இருக்கிற தொடர்பு வந்து அந்த சிலையை வந்து காட்டும். அந்த சிலையோட போட்டோவை வந்து காமிச்சதுனால தான் அந்த வீடியோ வந்து வரலையோ, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரகசியத்தை வந்து நம்ம சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அது இன்னும் பதிவு செய்யாம இருக்கேன். கண்டிப்பா அடுத்த நேர்காணலுக்குள்ள முருகப்பெருமான் உத்தரவு கொடுப்பாரு. வராகி அம்மன் வழிபாடு செய்யறவங்களா இருக்கட்டும், சப்தகணிகள் வழிபாடு செய்யறவங்களா இருக்கட்டும், இந்த உலகத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் பெண் சக்தி தான் உங்களுக்கு அந்த வரத்தை வாங்கி கொடுக்குற ஒரு பெரிய பாலமா இருக்காங்க. இது வந்து உண்மை. ஸோ முருகர் கண்காட்சியில இந்த விஷயத்த வந்து பதிவு பண்ணேன். இப்ப நீங்க உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு அதை சொல்லுன்ட்டு வந்துகிட்டே இருக்கு. அதான் சொன்னாங்க. ஏன்னா இந்த இடமே அப்படித்தானே, எங்க சுத்தினாலும் வராகிட்டு தான் வந்து நிக்கும். எந்த அது கொஸ்டின் கேட்டாலும் எந்த கடைசியா நிறைவா நீங்க வருது. சொல்லுங்க வருது. அதே மாதிரி நான் வந்து அந்த கார்த்திகேய முருகருக்கு உள்ள கார்த்திக் சுவாமி மூலவருக்கு வந்து அபிஷேகம் சங்காபிஷேகம் பண்ண வீடியோ போட்டேன். அந்த சங்காபிஷேகம் பண்ணாம கூட நான் நினைக்கல இந்த விஷயத்த. ஆனா ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நீங்க அங்க பக்தர்கள் அபிஷேகம் பண்ண வச்சீங்க, முருகர் பாருங்க உங்களை பண்ண வச்சிருக்காரு. எனக்கு வந்து அது சொல்ல முடியாத வார்த்தை. அந்த இடத்துல நம்ம கையில முருகருக்கு அபிஷேகம் பண்ணுன்ற அதுவும் பெரிய பாக்கியம் தான். எல்லா பேரும் எல்லாருக்கும் முருகனுக்கு. வந்து எப்படி திருச்செந்தூர், பழனி எல்லா கோவிலுக்கும் நம்ம அறுபடை வீட்டுக்கு போகணுன்ற ஆர்வம் எல்லார் மனசுலயும் வருதோ, அதே மாதிரி அந்த உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய கார்த்திக் சுவாமியவும் போய் பார்க்க போகணுன்ற ஆர்வத்தை நீங்க எங்களுக்குள்ள கண்டிப்பா விதைச்சிட்டு நீங்களும் இருக்கீங்கன்னா, நீங்களும் போவீங்க. முருகர் உங்களை கூட்டு போவார் பாருங்க. கண்டிப்பா, கூட்டு போயிட்டு வந்து ஆதாரமா நீங்க சாட்சியா சொல்லுவீங்க. கண்டிப்பா. அதுக்கான பாக்கியம் எங்களுக்கும் கிடைக்கட்டும். முருக பக்தர்கள் எல்லாரும் நலமா, வளமா வாழணும். அ அந்த வேண்டுதல் தவிர எங்களுக்கும் வேற எதுவும் இல்ல. நாங்க விருப்பப்படுறோமோ இல்லையோ, முருகர் எங்க கைய புடிச்சு இழுத்து செய்ய வைக்கிறாரு அப்படிங்கிறத தான் நான் இந்த அபிஷேகம் நடக்கும்போது அண்ணகிட்ட அத பர்சனலா சொன்னேன். அ ஏன்னா ஃபுல்லா அம்பாள் வழிபாட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் ரொம்பலாம் வேற எந்த தெய்வத்தையும் கும்பிடல. அந்த அபிஷேகம் நடக்கும்போது எனக்குள்ள நடந்த ஆச்சரியம் என்னமா நான் உணர்ந்துட்டு இருந்தேன்னா, பூஜை, இந்த வழிபாடு இதெல்லாம் நம்ம பண்றது இல்ல. தெய்வம் நம்மள செய்ய வைக்குது அப்படின்னு தான் நெனச்சேன். அன்னைக்கு நடந்த அபிஷேகம் வந்து ஒரு பெரிய ஆச்சரியம், அதிசயம்னு தான் சொல்லணும். ஏன்னா, அது குடுத்த பலன், அது குடுத்த அன்னைக்கு அன்னைக்கு பண்ணவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். திரும்ப அவங்க போய் இமயமலையில அந்த முருகர பார்க்கும்போது, அன்னைக்கு அவ்வளோ ஈஸியா நம்மளால தொட முடிஞ்சதே, நம்மளால பண்ண முடிஞ்சதே, அந்த பாக்கியம் எத்தன பேர் கையால அந்த பால் மேல அந்த பாலால அபிஷேகம் வாங்கிட்டு அந்த முருகர் கிளம்புனாரு அப்படிங்கிறது எல்லாமே மிகப்பெரிய ஆச்சரியம். இதே மாதிரி தான் ஒரு காலத்துல உட்கார்ந்து வியந்து சொல்லப்போறோம். காஷ்மீர்ல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போன கார்த்திகேயா முருகர் இருக்காரு. இது இன்னும் எங்க பேரம்பேத்தி கூட சொல்லலாம். எங்க பாட்டிட்ட ஜேஎஸ்கே கோபி தாத்தா தான் வாங்கிட்டு போய் குடுத்தாரு அப்படின்னு சொல்லி, அது காஷ்மீர், மாதிரி இலங்கை, ஆமா. திரும்ப இமயமலை முருகர் குட்டி அந்த மாதிரி கார்த்திக் ஒரு சுவாமி பெரிய போறாரு. பெரிய விஷயத்த முருகப்பெருமான் இங்க நிகழ்த்திட்டு இருக்காருன்றது எங்களுக்குமே தொடர்ந்து முருக வழிபாட்டுல இருப்போம். நாளைக்கு கூட காஞ்சிபுரத்துல கூட இப்ப கந்த சஷ்டி கவசம் 6 முறை பாராயணம் வச்சிருக்கிறோம். இது எல்லாமே நாங்க செய்யணும் அப்படின்றத தாண்டி செய்ய வைக்குது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஆ, கர்ம ஆராய்ச்சி சம்பந்தமா நம்மளுடைய விளக்குக்கடை சேனலுக்கு அண்ணா வந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அத பத்தி தொடர்ந்து எங்களுக்கு எப்ப பதிவு வரும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அண்ணாவும் தொடர்ந்து வேலையா இருக்கிறதுனால நானும் அவர தொந்தரவு பண்ணல. இப்ப அண்ணாவே சொல்லுவாரு அடுத்து அந்த அந்த மாதிரியான பேட்டிகள் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத. அந்த கர்ம ஆராய்ச்சி சம்பந்தமான வீடியோ வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஆச்சரியம். நானே அந்த பேட்டிய வந்து புதுசா பார்த்தேன். நம்ம தான் இதெல்லாம் பேசியிருக்கோங்கம்மா, நம்ம தான் இதில சொல்லியிருக்கோமான்ட்டு அதுக்கு கிடைச்ச மக்கள் குடுத்த அந்த வரவேற்பும், அந்த விழிப்புணர்வும் ஒரு பெரிய ஆச்சரியம். என்னோட முருகர் ஆராய்ச்சி பயணத்தில எல்லா நேர்காணலும் நான் திட்டமிடுறது கிடையாது. அதுவா நடத்துறது தான் உண்டு. ஆனால் இருந்தாலும் நீங்க இந்த கர்ம ஆராய்ச்சி சம்மந்தமா கேட்டதுனால, நான் இமயமலை பயணத்தில நான் சந்தித்த குருமார்கள், என் கர்ம ஆராய்ச்சி கிடைச்ச பதில்லாம் வச்சு ஒண்ணே ஒரு விஷயம் மட்டும் நான் பதிவு பண்றேன். நீங்க இந்த உலகத்தில எந்த உயரத்துக்கு போனாலும், எவ்வளோ தாழ்மையா போனாலும், எவ்வளோ பெரிய செல்வாக்குள்ள போனாலும், உங்க குடும்பத்த மட்டும் விட்டுறாதீங்க. உங்க வாழ்க்கையில எந்த புதிய உறவு வந்தாலும் சரி, நீங்க எத்தனையோ பேர சந்திக்கலாம் புதுசு புதுசா. ஆனால் கணவன், மனைவி இருக்கீங்கன்னா, உங்களுக்கு பசங்கன்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா, அந்த குடும்பத்த பொதுவா ஒரு ஆணா இருந்தா, உங்க மனைவி, பசங்கள மட்டும் எந்த சூழ்நிலையிலும் விட்டுறாதீங்க. விட்டுறாதீங்கன்னா, அவங்கள தவிர்த்தும் வாழ்க்கையில கடந்து போயிடாதீங்க. நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கர்மா வந்து கடைசி காலத்துல வந்து நிக்குது. இப்போ நான் சமீபத்தில பார்த்த ஒரு 3 தற்கொலைகள் வந்து எனக்கு பெரிய ஆச்சரியத்த ஏற்படுத்துச்சு. நீங்க என்ன பூமியில போடுறீங்களோ, அதே தான் திரும்ப உங்க பசங்களுக்கே வருது. எந்த சூழ்நிலைனாலும் சரி, எவ்வளோ பெரிய புது உறவு வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நம்பிக்கையான உறவு வந்தாலும் சரி,
உங்களை நம்பி வந்த மனைவியும் பசங்களையும் மட்டும் கைவிட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை அவங்கள வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் வாழ்க்கையில போங்க. ஆனால் அதை விட்டுட்டு நீங்க கடந்து போனீங்க, அது யாரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய அளவுக்கு அந்த கர்மா வந்து இப்ப நம்ம கண் முன்னாடி யாரெல்லாம் ரொம்ப மோசமா பார்க்குறோமோ, யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலை பார்க்குறோமோ, அந்த மாதிரி நம்மளும் ஒரு கட்டத்துல வந்து நிப்போன்றது வந்து ஒரு பெரிய உண்மைங்கம்மா. அதை பத்தி நான் விரிவா பதிவு செய்றேன். கண்டிப்பாண்ணா, குடும்பம் தான் கண்டிப்பா. முதல்ல. குடும்பத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே. மத்த எவ்வளோ பெரிய நண்பர்களா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய புது உறவா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸான உங்க நபர் வந்து வாழ்க்கையில இருந்தாலும் சரி, உங்க குடும்பம் தான் முதல்ல. அந்த குடும்பத்துக்காக உங்க வாழ்க்கைய நடத்திட்டு, அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போங்க யாரா இருந்தாலும். கண்டிப்பா, கண்டிப்பாண்ணா. இப்படிதான் மக்களுக்கு வந்து புதுசு புதுசா இல்ல, தெரியிற விஷயங்கள இதுதான் அப்படின்னு அடிச்சு சொல்லக்கூடிய ஒரு நபரா நீங்க இருக்கீங்கண்ணா. இத நீ இல்லங்கம்மா, இப்படி அது இந்த பண்ண. கர்ம ஆராய்ச்சியில நான் பார்க்குறேன். ஒரு ம். குடும்பத்துல ஒருத்தங்க வந்து ஒரே பேட்டர்ன்ல இறக்குறாங்கன்றது ஆச்சரியமா இருக்குல்ல. எப்படி நடக்குங்கம்மா? ஒரே பேட்டர்ன்ல தொடர்ந்து ஒருத்தங்க வந்து போராடுறப்ப, ஏன் அப்படி பண்ணான்னு பார்த்தா, அவங்க அப்பா பண்ணது அப்படியே திரும்ப மருமக, மகன் இப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. சரி, இந்த அவேர்னஸ்லாம் ஏற்படுத்தலான்னு பார்த்தாலும், அதுக்காக நம்மள வந்து கடவுள் படைக்கல. ஆனால், இப்ப நீங்க இந்த கர்மான்னு சொன்னதுனால இத சொல்றேன். இது கூட யாரு பார்க்கணுமோ, யாரு கேட்கணுமோ, அவங்களுக்கு மட்டும் தான் போவும். இப்ப நேற்று வந்து தயாரிப்பாளன் கே. ராஜன் ஐயா வந்து மறைவு வந்து நான் போயிட்டு வந்து ஒரு வாய்ஸ் நோட் போட்டேன். நம்ம கிருத்திகை, அஷ்டமி, பஞ்சமி, சஷ்டி, இதுக்கப்புறம் அமாவாசை, பௌர்ணமி அன்னைக்குலாம் ஏன் நம்ம முன்னோர்கள் கோயிலுக்கு போங்கன்னு சொன்னாங்கன்னா, அந்த நாள் எல்லாமே மிகப்பெரிய கர்ம சுழற்சி வேலை செய்யுது. அந்த நாள் தான் உங்களோட மொத்த ஊழ்வினை கர்மனையும் எடுத்து தலைகீழா திருப்பி போறதுக்கு உண்டான சக்தி வரப்போ, நீங்க அந்த சமயத்துல போய் இறைவன்ட்ட சரணாகதி அடையறப்போ அதுலருந்து தப்பிச்சு வந்துரலாம். அதனால தான் ஆதி காலத்துல இருந்து சஷ்டி விரதம், பஞ்சமி விரதம், அஷ்டமி விரதம் அப்படிலாம் நம்ம இருந்தாங்க. ஆனா காலப்போக்குல வந்து அது எல்லாரும் மறந்துட்டாங்க. இந்த நாட்கள்ல நீங்க கொஞ்சம் கான்ஷியஸா ஒரு ஒரு நாள் ஃபுல்லா நீங்க சாமி கும்பிடக் கூட பரவால்ல. ஒரு 10 நிமிஷத்துல சாமி கும்பிட்டீங்கன்னா, அந்த 10 நிமிஷம் நீங்க கும்பிட்டது, ஒரு 10 நிமிஷம் கடவுள நெனச்சு அந்த நாள் ஃபுல்லா காப்பாத்தும். என்னோட பெரும்பாலான நான் கர்ம ஆராய்ச்சியில போறப்போ நெறைய மரணங்கள், விபத்துகள் எல்லாமே இந்தந்த நாள ஒட்டி தான் வருது. அந்த அமாவாசை, பௌர்ணமி அதுக்கு முன்னாடி 3 நாள், அதுக்கு முன்னாடி 3 நாள். இது வந்து நடக்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள மனிதர்கள் வந்து பார்த்து பயந்துறக்கூடாது. இதனால பாதிப்பு வந்துறக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் அதே சொல்லி வச்சிருக்காங்க. அதுல நீங்க இந்த பஞ்சமி வழிபாடு செய்யறதெல்லாம் எங்க இருந்தோ ஒருத்தர் வந்து கரெக்ட்டா அம்மா என்ட்ட வந்து சேர்ந்துடுறாங்கல்ல. உண்மைதான். அதே மாரி கிருத்திகையா இருக்கட்டும், நான் பரம்பரையா கிருத்திகை வழிபாடு இருக்குலாம் பார்த்துருக்கேன். அவங்கலாம் இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லபடியா இருக்காங்க. இது ஒரு பெரிய ரகசியம். அத இது பத்தி கண்டிப்பாண்ணா, எனக்கு விரிவா சொல்லணும்னு ஆசை. முருகர்ட்ட அனுமதி கேட்டு சொல்றேங்க. கண்டிப்பாண்ணா. இல்ல இப்ப நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்தா, இந்த ஒரு வாரத்துக்குள்ள ஒரு 10 பேர் கீழ விழுந்திருக்கோன்றாங்கண்ணா. ஏன் ம். இது நடக்குது? இது இப்ப கடந்த 1 மாசமா நெறைய பேர் மனக்குழப்பத்துல தான் இருக்காங்க. அது நான் வந்து இந்த இந்த ராகு கால விஷயத்தையும், இந்த கிருத்திகை விஷயத்தையும் சொல்லலங்க. தவிர்த்துட்டேன். முதல்ல வாய்ஸ் நோட்ல நான் தவிர்த்துட்டேன். ஆனா அத ஒரு பக்தர் நோட் பண்ணி, ஒருத்தர் தான் போட்டிருப்பாருன்னு பார்த்தா, பக்தர்கள் முருக பக்தர்கள் குடுத்த ஃபோன்ல பார்த்தா, ஒரு 75, 80 மெசேஜ் கிட்ட, ம், "அண்ணா நீங்க சொல்ற மாரி இந்த ராகு காலத்துல அவர் இறந்திருக்காரு. கரெக்ட்டா கிருத்திகை டைம் அந்த அப்ப சனி ஓர." இவ்வளோலாம் பக்தர்கள் நோட் பண்ணி சொன்னதுனால, இத நான் சொல்றேன் இப்போ. ம், ம். ஸோ இந்த கான்ஷியஸ் மட்டும் நம்மளுக்குள்ள வந்துட்டோம். நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ பிஸியா இருந்தாலும், எவ்வளோ அந்த சண்டே 4:30 ராகு காலம் மட்டும் கொஞ்சம் எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும், அந்த டைம்ல விட்டு குடுத்து அமைதியா போயிட்டீங்கன்னா, அது அடுத்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்கள காத்து கொண்டு போகும். இப்படியே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க கான்ஷியஸா இருந்துட்டீங்கனாலே பாதி பிரச்சனை தீர்ந்துருங்கம்மா. உண்மதான். கவனம் நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலைகள்ல, சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல அவ்வளவு கவனமா இருக்கணும்ன்றத நானும் இந்த இந்த அண்ணாவும் பேச இந்த ஆரம்பிச்சா 4:30 இப்ப 6 ராவு கால பத்தி ஒண்ணே ஆ, சொல்லிருங்கம்மா. ஒரு அம்மா, ஒரு பையன் பிரியாணி கேட்கறான். அந்த அம்மா கோவத்துல பிரியாணி கடை ஒண்ணுங்கன்னு ஏதோ ஒரு வார்த்தைய வந்து அந்த கரெக்ட்டா அந்த 4:30 6 சமயத்துல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் ஒரு பிரியாணி குடுக்கலன்னு போயிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்த தாட் வந்து அவன் ஆயிருக்கும்? எப்படி? அந்த சமயத்துல மட்டும் பொறுமையா இருந்துட்டு தவிர்த்துட்டாலே எல்லாமே மாறிடும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி வெளி ஆட்கள்ட்ட கூட பொறுமையா இருந்துடுறோம். நான் வீட்ல இருக்கிறவங்களோட வீட்ல தான் நமக்கு ஆரம்பிக்குங்கம்மா. வீட்ல பொறுமையாவே தான். இருக்க முடியலையே! அதுவும் ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா, உக்கிரமா ஸ்டார்ட் ஆகும். சின்ன சண்டை பெருசா ஸ்டார்ட் ஆகி 6 மணிக்குள்ள மொத்தமும் முடிஞ்சு அவங்க வாழ்க்கையிலே ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு போயிடுவாங்க. ஆனா இந்த காணொளி பார்க்குறவங்க இதுக்கப்புறம் அந்த பக்குவத்த உருவாக்கிப்பாங்கன்னு நம்புறேன். எல்லா நன்றிண்ணா, புகழும் நன்றிண்ணா. முருகனுக்கே நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.